ரெண்டு பேத்தால இந்த வீட்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மனுஷன் எங்க அம்மா நகையை வச்சு தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிக்கிறாரு. சரி நல்லபடியா வரட்டும்னு நினைச்சா அந்த நகைய அம்மா கைக்கு திரும்பி வந்துருச்சேடி. திரும்பி வந்து என்ன பிரயோஜனம்? போய் பேங்க்குக்கு போகவே பாரு, நீ ஒண்ணு என் கூடவே வர வேணாம். நான் பேங்க்குக்கு எங்க அம்மாவே கூட்டிட்டு போய்க்கிறேன். உங்க அம்மா கூட்டிட்டு போறீங்க? இவ்வளவு விவரமா இருந்த என்னையே அந்த கொள்ளக்காரங்க நகையை திருடிட்டு போயிட்டாங்க. இல்ல உங்க அம்மா வேற நீ கூட்டிட்டு போறியாக்கும்? நகை உங்க அப்பா மூலியமா திரும்ப வந்துருச்சுல. உங்க அப்பா இருக்க கண்டு அந்த நகை நம்ம கிட்ட வந்திருக்கு. அப்படி இல்ல திரும்பி நம்ம கிட்ட வருமா? நகை காணாம போனது காணாம தானே போயிருக்கும். இப்ப என்ன உனக்கு எதுக்கு சண்டை போட்டு இருக்க? நீயே கொடுத்தது எங்கட்ட. அவங்கள ஒரு கேள்வியும் கேட்கல. என்னமோ எனக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. இம்புட்டு வருஷமா என்னோட தொழில் விஷயத்துல நிறைய நல்லது கெட்டது நிறைய பாத்திருக்கேன். ஆமா, எப்படி பிசினஸ்ல நிறைய பண்ணிருக்கான். இழுச்சாரு. என்னது பிசினஸ் பண்ணாரு? நயா பைசா கூட வழி இல்லாம எல்லாமே கடன்ல தான் மூழ்கி போச்சு. எங்க அம்மா நகையை அடமான வச்சு தொழில் தொடங்கலான்னா என்ன தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னு உங்க பையன் கேட்டா எனக்கு தெரியாது, பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கணுங்கிறாரு. லட்சணமா இருக்கும்போது அவர் பண்ற தொழில் மட்டும் என்ன நல்லாவா இருக்கும்? பையன் இப்ப புதுசா தொழில் ஆரம்பிச்சா ஓகோன்னு வருவான். அந்த பட்டிக்காடு ஜோசியர் என்கிட்ட சொல்லிருக்காரு. நீங்க சொல்றத பார்த்தா கண்ணு தெரியாத ஜோசியரா இருப்பாரோ? பட்டிக்காடு ஜோசியர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமா இப்படி பேசிட்ட? ஊருக்குள்ள நிறைய பேரு அந்த ஜோசியர் கிட்ட நிறைய குறி கேக்குறாங்க. கிட்ட போற மக்களுக்கு எவ்வளவு நல்லது எடுத்து சொல்றாரு. மக்களும் நல்லா தான் இருக்காங்க. பேசுற பேச்சுலதான் தெரியுது ஒரு டுபாக்கு ஜோசியன்ட்டு. என்னதான் பண்ணலாம்னு நினைக்கிற? உங்க அப்பா நகையை கொடுத்தது உன்கிட்ட தான் இருக்கு. அந்த நகை என்கிட்ட கொடுக்கணும். எங்க மாமியார் கொடுத்தது. மாமியார்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா தானே. என்னமோ பெரிய பேச்சு பேச வந்துட்டீங்க. என்னதான் சொல்ல நினைக்கிற நீயா? பையன் எந்த வேலை வெட்டி இல்லாம உனக்கு வேலை பார்த்து கொடுத்தா போதும் நினைக்கிறியா? பையன் கட்டின தாலி உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. அவனுக்கு உன் புருஷன் தான் வரிசை உனக்கு கொடுத்துருக்கான். விட்டுட்டு கண்டதெல்லாம் என் பிள்ளைய பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருந்த எனக்கு கோவம் வந்துரு பாத்துக்கோ. நான் எவ்வளவு பொறுமையா தான் இருக்கிறது. சொல்ல போனா சம்பந்தியமா கிட்ட பொறுமை கூட உன்கிட்ட கிடையாது. எவ்வளவு பொறுமையா நிதானமா இவ்வளவு வருஷம் வாழ்க்கையை கடந்து வந்திருக்காங்க. ஆனா நீ ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறதும் என் பிள்ளை எடுத்து பேசுறதும் இதுமா உன் பேச்சே சரியில்லையே. ஆமா, என் பேச்சே சரியில்லைதான் அப்படின்னே வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல எல்லாம் நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமா? குளிக்காம இருப்பியா? என்ன சிரிப்பே? பையன் சொன்னதை நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. பார்த்தவங்க நல்லா சிரிக்க தோணுமே. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன கஷ்டப்பட்டிருக்க நீ? நீதான் உங்க வீட்டுல மகாராணி மாதிரி வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப கூட தான் சொல்ற உங்க வீட்டுல நீ எப்படி இருந்தேன்ட்டு. நீயே கஷ்டப்படேன்னு போய் சொல்லிட்டு இருக்க. என்னாலதான் மத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அதை புரிஞ்சுக்கோ. வீட்டுல எங்க அப்பா அம்மா ராணி மாதிரி வளர்த்தாங்க. நீங்க ஒரு வேலை செய்ய உள்ள எல்லா வேலையும் அவங்க தான் பாத்தாங்க. ஆமா, ராணி மாதிரி வளர்ந்தியாக்கும். என்னதான் பிறந்த வீட்டுல நீ ராணி மாதிரி வளர்ந்தாலும் புகுந்த வீட்டுல மனுஷங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீ இருக்க கத்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டு நினப்பு மாதிரி நீ திமிரா நடந்துட்டீங்கன்னா வீட்டுல நீ மாமியாரா இல்ல நான் மாமியாரா? கோவப்படுத்தி பாக்குறீங்களா? ஆமா, அப்படின்னே வச்சுக்கோவே என்ற மவனே. ஆமா, வாது புரிஞ்சுக்கோ. உன் பொண்டாட்டிய புத்திய பத்தி என்னதான் அவளுக்கு நல்லது செஞ்சாலும் நல்லதே நினைச்சாலும் அவ பின்னாடி சுத்தி நீ வந்தாலும் அவ புத்தி பின் புத்தி தான். என்ன நல்லா புரிஞ்சுக்கோ. மாமியா நகர் உள்ளார வச்சுட்டே தர மாட்டேங்கிறா. கிட்ட நான் ஒண்ணு இல்லாம இருக்கா? நம்மள ஏளனமா நினைக்கிற? கேக்குறாங்களா எங்க அம்மா? பதில் சொல்லு. யாரையும் ஏளனமா நினைக்கல. அந்த நகையை கையில கொடுக்க வேண்டியதானே. இதே இன்னமும் நீயே வச்சுக்கன்னு நினைக்கிற? இனிமே எங்க அம்மா நகையை நம்பி யார்கிட்டே கொடுக்க தயாரா இல்ல. நானு தயாரா இல்லன்னா யார்கிட்ட கொடுக்க போற? அந்த நகையை அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்க போறியா? அவன் தம்பி கிட்ட கொடுக்க போறியா? நான் யார்கிட்டயும் கொடுக்கல. அந்த நகை என்கிட்டே இருக்கட்டும். அடி பாவி, நல்லா இருக்கடி உன் கருத்து. வீட்டுக்காரக்கே நல்லது நினைக்க மாட்டேங்கிறியே. இல்ல மத்தவங்களுக்கு உங்க அம்மாக்கே எப்படியா இருந்தாலும் அந்த நகை சம்பந்தியமா தானே கொடுத்தாங்க. எங்க அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா உனக்கு கொடுத்தாலும் அது யாரோடது? இப்ப கொடுத்தது என்கிட்ட தான் இருக்கு. என்னோட தான் வரும். எப்பாடா என்னென்ன புழுகுறா இவ? டேய் மவனே, இப்படியே தலையை சொஞ்சிட்டு உம்மனா மூஞ்சி மாதிரி இருந்த உன் பொண்டாட்டி உனக்கு சமாதி கட்டிட்டு அவ மட்டும் தனியா நல்லா ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறா. ஆமாமா, அது வேணா உண்மைதான். அவன் என் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்ல இருந்து வந்திருக்காளே, நம்ம வீட்லயே இருக்கட்டும். சரி, நம்மளே சோறு போட்டு நல்லபடியா பாத்துக்கலாம் நினைச்சா முன்னாடி எவ்வளவு பேச்சு பேசுற நீ? உங்க அம்மா வேற இங்க கூட்டிட்டு வந்துட்ட. இப்பதே சேர்த்து நான் பாத்துக்கணும்ல. அம்மா சொல்றமா, நான் தாலி கட்டின பொண்டாட்டி தானே உனக்கு. பாத்துக்கிறதுல உனக்கு என்ன அப்படி சிரமம் வந்துருச்சு? என்னாலதான் நீ நல்லா இருக்க. அப்பாவோட பணத்தினாலதான் நீ நல்லா இருக்க. ஏய் போத நிறுத்தி பெருசா பேச வந்துட்டா. நேரம் நானும் அமைதியா போயிட்டு இருக்கேன். இனிமேட்ல நானே அமைதியா போயிட்டு இருக்கலாம். ஆனாவே தானே வச்சுக்கணும், பணத்தை தானே வச்சுக்கணும் நினைக்கிற கொல்ல பிசாசு. ஏன்னா ஓரளவுக்கு பேராசை இருக்கலாம். நான் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப பேராசை கொண்டு வந்தவ. என்ன இப்படி இருக்கே தெரியல. வீட்டுக்கு வந்து உனக்காக நானும் சமைச்சு போடல. 4 நாளைக்கு சமைச்சு போடலாம் பத்தி பேசக்கூடாது. இப்பவே ஒரு முடிவு எடுத்துட்டேன். அம்மாவும் பையனை ஒண்ணு சேர்த்துட்டு எனக்கு எதிரா பேசுறீங்களே. எங்க அம்மா நகை உன் கைக்கு நான் தரவே மாட்டேன். ஏன் அந்த நகையை வச்சு அப்படியே தொழில் ஆரம்பிக்கலாம் நினைச்சாலும் நான் தான் பண்ணுவேன். அதை உங்ககிட்ட கொடுத்து ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்ட்டு மனுஷங்க மேல துளி கூட பாசமே கிடையாது. உங்களுக்கு பணம் பணம் பணம். உங்களுக்கு பணத்து மேலதான் ஆசை. பணத்து மேலதான் ஒரே குறிக்கோளா இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும். ஆமையா நகையை கழட்டி கொடுத்து பேங்குக்கு போகவும் இவளு கூட வராளே, ஏதாவது பிளான் பண்ணி சொதப்பிடுவான்னு நினைச்சேன். அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு எனக்கு. பொண்டாட்டியா தான் பிளான் பண்ணி கொள்ளக்காரங்க வச்சு கொள்ளையடிச்சு அந்த நகையை உங்க அப்பா திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்பா வீட்டுக்கு வந்து தெரியாம நாடகம் ஆடி பொண்டாட்டி அந்த நகையை கொடுத்துருக்காரு. நாடகம் தெரிஞ்ச நரிகள் கூட்டம் அதெல்லாம். புரிஞ்சுக்கோ. உன் மாமனார் வீட்டை பத்தியும் உன் பொண்டாட்டிய பத்தியும். சி என்னதான் பொறப்போ தெரியல இவலாம். கடைசி காலத்துல போத நிப்பாட்டுங்க. நான் இருக்கும் போது என் வீட்டுக்காரர்கிட்ட என்னதான் பேசிட்டு இருக்கீங்க நீ பத்தி? நான் அப்படிதான் பேசுவேன். என் பிள்ளைக்காக நான் தான் பேச முடியும். நீ பேசுவியா? நல்லது நினைக்க மாட்டேங்குது, நல்லது செய்ய மாட்டேங்கிற. இதுல பேச்சு வேற. நீ பேசுறமா எப்பாப்பா போவே நீ உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்தப்ப வெளியே போங்க துரத்தி விட்டுருக்கணும். ரொம்ப பாவமாச்சே, இந்த நடுராத்துல எங்க போய் தங்குவா அப்படின்னு நினைச்சு உள்ளார விட்டே மாத்தீங்களா? அது ஏன் தப்பாயிருச்சு. உப்பிட்டவரை உயிர் உள்ள வரைக்கும் மறக்க கூடாதுமாங்க. நீ அப்படி நடந்துக்கிறியா? எல்லாருக்கும் பச்சை துரோகம் பண்ணிக்கிட்டு நீ மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற. தனியா தொழில் ஆரம்பிச்சு நீ மட்டும் நல்லா இருக்கணும். இப்ப நாங்க அடிமை அப்படி உனக்கு சமாதானமா போய் நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது என்னைக்கும். பாண்டியம்மா, என்ன சொல்ல வரீங்க?
ஏனுங்க? ஏனுங்களா? நான் ஒண்ணு கூப்பிடல. யார் கூப்பிடுறது? அம்மாடி பாண்டியம்மா. உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. எங்க அம்மாவெல்லாம் இருக்காது. உங்க அம்மா சத்த மாதிரி தான் கேக்குது. என்னன்னு போய் பாரு. அம்மா போய் பாருடா, ஆத்தாள் மகள் என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு. நல்லதுக்கே காலம் கிடையாது இப்பெல்லாம். போறேம்மா. இந்த வாயாடி சொப்பன சுந்தரி ஆளையே காணா, வெளியே வர மாட்டேங்குது அந்த எதிரி. பார்த்தோன்னே குடுக்குன்னு ஒரு மாதிரி பார்வை பாப்பாளே, அதை இன்னைக்கு பார்க்கலாம் நினைச்சா வெளியே வரவே மாட்டேங்கிறா. அப்படியா இருந்தாலும் வெளியே வந்து தானே ஆகணும். வரட்டு பாத்துக்கலாம். என்னாச்சு உனக்கு? ஏமா பாண்டியம்மா? சொல்லுங்க. உங்க அம்மாவே முடியாம இருக்காங்க. நைட்ல இருந்து அவங்க சாப்பிடவே இல்லைங்க. வீட்ல இருந்து உங்க அம்மா நீ என்ன கவனிக்கிற? அம்மா வர வழியில எயிட்டாப்ல நான் வந்துருந்தேன். இல்ல உங்க அம்மா காப்பாத்திருக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? அம்மா நேத்து நைட்ல இருந்து சாப்பிடாம ரோட்ல மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. எதுக்கு உங்க அம்மாக்கு வேலை வைக்கிற? அவங்களுக்கே வயசாயிடுச்சுல. அம்மா போய் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்க. அம்மா உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களை இப்படிதான் கொடுமைப்படுத்தியா நீ? இவங்க தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. யார் வீட்டுல சாப்பிடலான்னு சொன்னது? நான் சொன்னேன் உன்னைய சாப்பிடலையான்னு கேட்கல. நம்ம உங்க அம்மா பக்கத்துல தானே இருக்க. என்னம்மா சாப்பிடலான்னு கேட்க மாட்டியா? நீ சாப்பிட்டு உன் வயிறு ஃபுல்லா இருந்தா போதும் நினைக்கிறியா? நல்லா இருக்குமா உன்னோடது? உங்க அம்மா பாத்துக்க லட்சணம் நல்லா இருக்கு. இந்த குரங்கு எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது? வந்துட்டா சொப்பன சுந்தரி. என்னையே பாத்துட்டே இருக்கா அப்படி உருன்னு. மனசுக்குள்ளார கோவத்தை வச்சுக்கிட்டு வெளியே அப்படியே உம்முன்னு பாக்கணும். ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. அது சாப்பிடலையா நீங்க? ஆமா, நல்லா கவனிக்கலாங்க சம்பந்திய வீட்டுல. லட்சணத்தை பாரு. யாரும் மருமகளும் இதே மாதிரிதான் இருப்பாங்க போலக்கு. பாருங்க, தேவையில்லாம என் குடும்பத்தை வளர்க்க நீங்க இழுக்காதீங்க. உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லல. எதுக்கு நீங்க குறுக்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா வீட்டுல வந்து விட்டுட்டீங்களே, முத கிளம்புங்க. கிளம்புனா போதுமா? எங்க அம்மா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரவே வடை பாயசம் போட்டு அனுப்பணுமா மேடமே? பேசுறதுல கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. யாருக்கு அறிவில்ல? யாரை பார்த்து அறிவில்லைங்கிற? தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்துல மூக்கு நுழைக்கிற பாத்தியா? உனக்கு தான் அறிவில்ல. எதுக்கு சண்டை போறீங்க? வேணாம் விடுங்க. நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? பாத்தீங்களா, உங்களால கண்டவளா வந்து நம்ம வீட்டு வாசல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. தேவையாது நமக்கு. உங்களை யார் வெளியே போக சொன்னது? அவதான் போக சொன்னா நீங்க அப்படியே போயிருவீங்களா? உங்களுக்கே சுகர் இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணுமா இல்லையா? இதை ஒண்ணுமே சொல்லாம நீங்க மட்டும் வெளியே போயிட்டீங்க. சம்பந்தியம்மா, நீங்க இப்ப வீட்டுல ஆள் இல்லனா தண்ணி பிடிக்க போயிருந்திருப்பேன். வந்ததுக்கு அப்புறம் நான் போயிருக்க மாட்டேனா? அப்படியே ஒவ்வொருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே ஒவ்வொருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதா. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டுட்டு, ஆமா காப்பி குடி சாப்பிட்டு போ, உள்ளார வந்து உட்கார ஒரு வார்த்தை பேசுறீங்களா? நான் இருக்க கண்டுதான் உங்க சம்பந்தியமோ பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி இல்லைனாச்சு வேற ஆஸ்பத்திரியில சேர்க்க நிலைமை தான் வந்திருக்கோம். ஆமா, நான் ரோட்ல வந்துட்டு இருப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னால முடியவே இல்ல. சரி வா, உள்ளார வந்து ரெஸ்ட் எடு. காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேல, எடுத்து வைக்கிறேன் நானே. வா உள்ளார வா. பொழைச்சு உங்க அம்மா காப்பாத்தி கூட்டிட்டு வந்த என்னைய வாங்கன்னு உள்ளார கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை என்னன்னு தெரியாம போயிருச்சு. சரி, எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இந்த அம்மாவை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். இதாங்க, இனிமே உங்க பொறுப்பு. நீங்க பாத்துக்கோங்க. நாங்க பாக்காம வேற யார் பாக்குறது? பெரிய பேச்சு பேச வந்துட்டா. சண்டை போடாதீங்கம்மா, வேணாம். சண்டை போடாதீங்கம்மா, வேண்டாம், விட்டுருங்க. எவ்வளவு தன்மையா பேசுறீங்க. வீட்டாளுங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதம் கிடையாது. அதான் மனுஷங்களும் தெரியல இதுங்களாம். நாங்க எப்படி வேணா இருந்துட்டு போறோம். உங்களுக்கு என்ன? பேச வந்துட்டாங்க. அம்மா வயிறார சோறு போட்டு கூட்டிட்டு வந்தனால உங்களுக்கு காசு வேணுமா? சொல்லுங்க, வேணா தாரேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஆமாடி, காசுக்கு செத்தவதான் நானே. இல்லாத காசாக்கும் போங்கடி. காசு நீங்க தான் அலைவீங்க. நானும் அப்பெல்லாம் கிடையாது. சரிடா, காசு பைத்தியம் பிடிச்சாளுங்க. பாருங்கம்மா, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. அதான் வீட்டுல பிரச்சனையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க உங்க வீட்டுல தான் இருந்திருக்கணும். உங்க பொண்ணு பாத்துக்கோ. நீங்க வந்தீங்கன்னா உங்க பொண்ணெல்லாம் கவனிக்கவே மாட்டா. பண்ண இருந்தா நல்லா கவனிப்பா, இல்லையா உதவி தள்ளி போயிட்டே இருப்பா. அதுக்காக தான் இந்த அடையாளம். பாத்தீங்களா, உங்களே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சொல்லிருக்கா. முடிஞ்சிச்சுல, கிளம்ப வேண்டியதானே. அப்புறம் தேவையில்லாம பேசிக்கிட்டு காசை கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேணாங்கிறது. வாய் வார்த்தை மட்டும் நீண்டுகிட்டு போகுது. அப்படிதான் பேசுவேன். ஏன் எல்லார்கிட்ட இப்படிதான் நடந்துக்குவேன் நானும். கிட்ட வேணாம், வேற கிட்ட யாரையாவது பேசிக்கோங்க. நீ முத உள்ளார வா. சரிம்மா, சொன்ன காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? காய்கறியை பத்தி நீ பேசிட்டு இருக்க. எனக்கே தலையை வலிக்குது, தலையை சுத்துது நின்னுட்டு இருக்க. நீ கொண்டு வந்த காய்கறி கரெக்டா இருந்தா இல்லாட்டி என்ன? ஏதா ஒண்ணு எனக்காக நீ உழைச்சது பாடுபட்டது எல்லாம் போதும். வீட்டுக்குள்ளார போலாம். சரிம்மா, வந்து சாப்பிடுவா. சாப்பிடாம இந்த உடம்புக்கு எடுத்துக்கிறது என்னதான் பிரச்சனையே தெரியல உனக்கும். அப்பளைக்கு இப்படி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளார எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். வெளியே வேண்டாம். இவெல்லாம் திருந்தவே மாட்டாளுங்க. போறா பாரு, தலை சிந்து ஆட்டிக்கிட்டு குழப்பத்தவ பேசுற பேச்ச பாரு. அத்தை உள்ளார வாங்கத்த, வெளியவே நிக்க வேணாம். உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாப்பிள்ள. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல, நல்லா தெம்பாதான் இருக்கேன். அம்மாக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களே, சாப்பிட்டாங்களா என்னன்னு கேட்க மாட்டாங்க. விட்டுட்டு குண்டா சட்டில ஒரு சாப்பாடு தான் மட்டும் சாப்பிட்டா போதுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்களாக்கும். இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. எங்க அம்மா சாப்பிடாம இருக்காங்க, அதை கூட கவனிக்க முடியல உங்களால. அவ என்னத்துக்கு வீட்டுல இருக்கீங்க? பாத்தியாரவும் பொண்ணாட்டி பேசிட்டு போறத. வீட்டுல அவங்க அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நம்ம கவனிக்கணுமா? எத்த பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவ கவனிக்கிறாளா? அவ பாக்குறாளா? நம்மளே எல்லாத்தையும் பாக்கணும். நம்மளே சின்ன என்னடா பண்றது? பொண்டாட்டி பண்றதாண்டா ஓவரா இருக்கு. ரொம்ப பேசிட்டு போறா. நீ அமைதியாவே இருந்துரு, எதுவும் பேசுறாத, வாய் திறந்து. வீட்டுக்கு வர உனக்காக தான் நானும் பேசி வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் சகஜமா பேசுறானா? தனியா கூப்பிட்டு பேசுறான். அம்மா அம்மா பாசம் காமிச்சா முடிஞ்சிருமா? என்ன ஜென்மமோ தெரியல. அம்மா என்கிட்ட பேசாதடா நீயே, போடா.
இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? ஆனா யார்கிட்ட தான் பேசுறது? என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் என் மேலே கோவப்பட்ட நான் என்ன பண்றது? நம்ம பண்ணுங்க, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடணும். இனி யார் விஷயத்திலயும் மூக்கு நுழைக்க கூடாது. ஏன் பொண்டாட்டி விஷயமா இருந்தாலும் சரி, அவ வேலையை அவ பாக்கட்டும், என் வேலையை நான் பாக்குறேன். அப்பாடா, சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சமைச்சு வச்சாச்சு. நீ ஒவ்வொன்னா எடுத்துட்டு போய் அவளை சாப்பிட வைக்க வேண்டியதுதான் வேலை. சப்பாத்தி மாவு இருக்கு, பிசைஞ்சு மாமாக்கு போட்டு கொடுத்தலாம். இது சப்பாத்தியை டப்பால போட்டு சின்ன பிள்ளைக்கு எடுத்துட்டு போயிருவோம். இல்ல மாமா, ஏங்க மாமா. சொல்லுமா. மாமா மத்தியானம் சப்பாத்தி சாப்பிட்டுக்குவீங்களே? நான் அதெல்லாம் சாப்பிட்டுக்குவேன். ஏதோ ஒரு தோழிக்கு சாப்பாடு செய்யணும்னு சொன்னியே, செஞ்சுட்டியா? எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் மாமா, இனிமே பேக் பண்ண வேண்டிய வேலைதான். இந்த வாய் வயிறுமா இருக்க பிள்ளைகிட்ட முத கொடுத்துருவா சாப்பாடை. அப்புறமா கூட சாப்பிட்டுக்குவேன். உட்காந்து நானும் சாப்பாடு எடுத்து வச்சிருவேன். ஐயா பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு பசியே இல்ல. அதான் போய் சின்ன பிள்ளைகிட்ட போய் எடுத்து கொடுத்துருவா. சரிங்க மாமா, இப்ப உங்க வேலையை பாருங்க. நான் டிஃபன் பாக்ஸ் கட்டி வச்சு சின்ன பிள்ளைக்கு எடுத்துட்டு போறேன். சரி சரி. நம்ம செய்யற சாப்பாடு நமக்கே வாசம் மூக்க தொலைக்குது. நம்மளே ஒரு கை பிடிச்சிருந்த போல இருக்கு. நல்ல வேலை மத்தவங்க 3 பேருக்கு தெரியாது நான் சமைக்கிறது. சின்ன பிள்ளைக்கு சமைக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான், ஓடி வந்துருவாளுங்க. எனக்கு கொண்டா நானும் திங்கிறோன்ட்டு. யாரு நம்ம குஷ்பாக்கா வீட்டுல சாப்பாடு மணமணக்குது? நீங்களா? எப்ப வந்தீங்க? நாங்க முன்னாடியே வந்துட்டோம். முன்னாடினா சப்பாத்தி பணிஞ்சு திண்டில அப்பவே. சப்பாத்தியும் குருமாவுமா? நீயே வீட்டுல செஞ்ச பன்னீர் மசாலா போல இருக்கே. ஒரு தட்டடு சாப்பிட்டு பார்த்து ருசி பாத்துருவோம். இன்னைக்கு முன்னாடியே சொல்லி நான் உங்களுக்கு சேர்த்து சமைச்சிருப்பேல. எனக்கு மாமாக்கு மட்டும்தான் வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைக்கு வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைக்கா? சரி, அவ வாய் வயிறுமா இருக்கா, அவள்கிட்ட அவ சாப்பாடு கொடுத்துரு. மாமா சாப்பாடை அவரே சாப்பிட்டுக்கிட்டோம். கொடுத்துரு சாப்பாடை எங்க கிட்ட கொடுத்துரு, நாங்க பிரிச்சு சாப்பிட்டுக்கிறோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்ச எனக்கு சாப்பாடு வேண்டாமா? எனக்கு வேணா மேற்கொண்டு நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கோ. நீ சரசு புரசு நான் சொல்றது கம கமன்னு பெல் அடிக்குது. பசி எடுக்குதுக்கா, தட்டுல சப்பாத்தியை போட்டு கொடு. அப்படியே பன்னீர் மசாலாவும் இருக்கா. சாப்பிட்டு நம்மளும் சின்ன பிள்ளை வீட்டுக்கு போவோம். சின்ன பிள்ளை வீட்டுக்கு போனா அவங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ருசியா செஞ்சு கொடுப்பாங்க. அதே ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். சீக்கிரம் தட்டு எடுத்து சப்பாத்தியை போடு, சாப்பிட்டு நம்மளும் கிளம்பலாவா? அதாவது